ஸ்மூத்தஸ்ட் மூவ் விஜய்னா ஸ்மூத்தஸ்ட் மூவ். பெண்கள் உரிமைக்காக போராடுறது எங்க கொள்கைன்னு பேசுறீங்க. பெண் உரிமைக்காக. ஆனா அதே பெண்கள் 2 பேரு தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணி இறந்தாங்க. அதை பத்தி எதுவும் பேசல. எங்கள் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர்னு பேசுறீங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ஆணவ படுகொலை பத்தி ஒரு வார்த்தை பேச கிடையாது. மக்கள் உரிமைக்காக போராடுறது எங்க கொள்கைன்னு பேசுறீங்க. ஆனா ரீசெண்டா நீங்க போய் உங்களை சந்திச்ச துப்புரவு பணியாளர்களுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. ஏன் இவர் இதை பற்றிலாம் பேசாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறார்? இது இவர்கிட்டே கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிச பாஜக பிரதமர் மோடி மாதிரியும் பாய்சன் திமுக முதல்வர் ஸ்டாலின் மாதிரியும் நீங்களும் எந்த பிரஸ் மீட்டும் தரதில்லை. சரி, இவர் ராணுவ ஒழுக்கத்தை கடைபிடிங்கன்னு கேட்டுக்கிட்ட தொண்டர்கள் கிட்ட போய் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பதில் தெரியாமல் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சஸ்பென்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ண அறிக்கை தானே? லெட்டர்பாடு கட்சின்னு கூட கலாய்ச்சாங்களே. அப்போ கூட ஆணவ படுகொலை பற்றி எதுவும் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல. உங்களுக்கு அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியல, இல்லை மற்ற வேலையில மறந்துட்டீங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த பிரச்சனையில நிஜமாவே தெரியுமா? இவர் தான் அந்த அறிக்கையில் சைன் பண்ணி ரிலீஸ் பண்ணாராங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக மாறிடுச்சு நீங்கள் இதை பற்றி அட்ரஸ் பண்ணாதனால. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பீங்களா? ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் ஐ வாட்ச்ட் another ஆடியோ லான்ச். படத்துக்கு ஹைப் கொடுக்குற மாதிரி 2026 வர எலெக்ஷனுக்கு ஹைப் கொடுத்தீங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனை. ஆடியோ லான்ச்சில் பேசுகிற ஆக்டர் விஜய்க்கும் அரசியல் மாநாட்டில் பேசுகிற பொலிட்டீஷியன் விஜய்க்கும் பெருசாக என்ன வித்தியாசம் இருக்குது? பேசுகிற 40 நிமிஷத்தில் அட்லீஸ்ட் 2 நிமிஷமாக அதை பற்றி பேசியிருக்கலாம். வாட்னா இட்ஸ் வெரி ராங்ண்ணா. வேட்பாளர்கள் மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மேலூர், உசிலம்பட்டி, சைடே இது மாதிரி எல்லாம் 234 தொகுதியிலும் நிற்க போகிறது இந்த விஜய். இதுதான் உங்கள் சின்னம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பண்டான்னு ஒரு ஆள் இருப்பாப்ல, சாரி ப்ரோ, என்ன சொன்னா, டிவிக்கு அரசியல் பண்றது இல்ல, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொன்னாரு. டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் போற சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். கிட்டத்தட்ட அவர் சொல்றது ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் உங்க சின்னம், இதை நம்பி எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் டோன்ட் ஃபால் ஃபார் த ஷிட் கைஸ். உங்கள் தொகுதியில் நிற்கிற ஆள் நிஜமாவே ஒர்த்தான ஆளா, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் இவர் என்னென்ன பண்ண கேப்பபிள் அப்படிங்கிறத நீங்களே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும், டிவிக்கே மட்டும் கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் தொகுதியில் நிற்க போகிற ஆள் நிஜமாவே உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிவிட்டு ஓட்டு போடுங்க. எண்ட் ஆஃப் த டே உங்கள் தொகுதியில் வந்து வேலை செய்ய போகிறது நாட் யுவர் விஜய்னா. நீங்கள் ஓட் பண்ணுற அந்த ஒரு ஆள் தான் உங்களை தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்காக வேலை செய்ய போகிறாரு. அதனால் வெரிஃபை யோர் செல்ஃப் அண்ட் ஓட். விஜய் நம்மால் அவதூறு பரப்புறக்கே இவன் பேசுகிறான், அதுக்காக தான் வந்திருக்கா அப்படிலாம் நினச்சிங்கன்னா யோர் லாஸ். அது என் நோக்கமே கிடையாது. தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு மாநாட்டை போட்டு என்ன மாநாக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற நபர் இதை பற்றிலாம் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்.